பாருங்கள், கிறிஸ்தவர்களை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார்கள். கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஞானமுள்ள பொறுமையாக பேசுகிற மனிதர்களில் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் புறப்படும். தகாத வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறவர்கள் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்ம ஒரு காலம் நம்பவே கூடாது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நல்ல வளர்ந்திருக்கிற ஊழியக்காரர்களை பிறர் பிடிக்காமல் வைத்தெரிச்சலோடு கூட கடுமையான வார்த்தைகளை, கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாத வார்த்தைகளை சொல்லிலாம் திட்டுறாங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளை என்று நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதனால் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேச்சை வச்சு அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுட்டு உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் இவங்க யார் என்று. அவங்களுக்கு நம்ம பதிலும் சொல்லக்கூடாது, அவங்களோட நம்ம வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. விலகி போவது நல்லது, உத்தமம். ஆமென். அல்லேலூயா.